ஹலோ! ஒரு அருமையான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொத்துக்கறிய நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி, கொத்துக்கறிய போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு வதக்கணும். அடுத்து அத தனியா எடுத்து ஆற விடுங்க. கூல் ஆகட்டும். இப்போ வேற ஒரு பேன்ல மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. தீஞ்சிடக்கூடாது. முதல்ல பொட்டுக்கடலை, முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்து பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் வதக்கி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனோட சூட்லேயே லைட்டாக நம்ம தேங்காவையும் கொத்தமல்லியும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் வதக்கி எடுத்த வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், கொத்தமல்லி அது கூடவே வதக்கி வச்ச கொத்துக்கறியும் போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதை பொட்டுக்கடலை பவுடர் கூட சேர்த்து நல்லா பிசையணும். அடுத்து ஒரு பைண்டிங்காக ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு ஒன்று ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருண்டையாக உருட்டி ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அருமையான மட்டன் கோலா ரெடி. சீரியஸாக டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.